வாயு கசிவு விபத்து குறித்த புகாரின் பேரில் ஆலை உரிமையாளர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கணினி பேரில் உள்ள தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு காரணமாக 7 தொழிலாளர்கள் பலியாகினர். தொழிற்சாலையில் முறையாக பராமரிக்காதது மற்றும் தொழிலாளர்களை அங்கேயே தங்க வைத்தது தொடர்பாக உரிமையாளர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து உரிமையாளர்கள் ஜோசப் மோகன், ஜோசப் ஜெகன் மற்றும் மேலாளர் டேனியல் ஆகிய 3 பேரை பெரியபாளையம் காவல்துறையினர் கைது செய்தனர். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மூவரும் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் அருகே இறால் பதப்படுத்தும் நிறுவனத்தில் விஷவாயு தாக்கி தொழிற்சாலை மோசமான பயிலேறி வச்சு பயிலேறி ஓட்டையாகி இதெல்லாம் பண்ணியிருக்குது. அரசாங்கம் பணம் கூட 10 லட்சம் கேட்குறீங்க. எதிர்கட்சிக்காரரு உங்களுக்கு கொஞ்ச நாள் யோசனை இருக்குதா? இப்போ வந்த விஜி ஆம்பளைக்கு 3000 போட்டாச்சு, பொம்பளைக்கு 3000, வயசானவர்களுக்கு 6000 வருது. உங்களுக்கு ஓட்டு இது வரைக்கும் எத்தனை எங்களுக்கு போட்டீங்க? ஸ்டாலின் என்ன பண்ணார்? எலெக்ஷன் போது 2.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு ஓட்டு போட்டீங்க. எப்போ போட்டீங்க? 2 வருஷம் கழிச்சு. அது எந்த தேர்தலுக்கு போட்டீங்க? எம்பி தேர்தலுக்கு. டெல்லிக்கு மோடி அரசாங்கத்துக்கு அங்கே போகிறதுக்கு 40 சீட்டுக்கு 1000 ரூபா போட்டீங்க. இப்போ வந்திருக்கிற விஜி ஆம்பளைக்கு 3000, பொம்பளைக்கு 3000, 6000 மேடி தெரியும் எங்களுக்கு. எங்களை பூராவுமே தண்ணி விட கான்ட்ராக்ட் விட்டு இந்த 6000 வச்சு ஒன்று பிழைக்க முடியும். நாங்கள் வயசான என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போய் பசங்க பிள்ளைகள் வயசியாக கல்யாணம் முடிக்காமல் கிடக்குது. விஜய் வந்து பரவாயில்ல, ஒரு கல்யாணம் கூட ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணாருன்னா அதுக்கு ஒரு நன்மை இருக்குது. அது ஏதோ நகை போட்டோம்ங்கிறாரு, சீர் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அது கொடுத்தா நல்லா தான் இருக்குது. அறமா கான்ட்ராக்ட் விட்டு கான்ட்ராக்ட்காரனுமே மேலே இருக்கிற ஆஃபீஸ் இருக்கோ மற்றவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கே தெரியுறீங்க. ஐயா எதைய கான்ட்ராக்ட் விடுறீங்க? கான்ட்ராக்ட் விட்டுட்டு பண்ணையத்தையும் முடிச்சாச்சு. காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரத்துலேருந்து உருப்படியாக ஒரு ரோடு இருக்குதா? தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்குறீங்களா? ஏதாச்சும் இருக்குதா? குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்கிறேன். வணக்கம்.